பேசலாம். வணக்கம். சிவகாசியில் வருமான வரித்துறையினர் ரைடு பிரபல பட்டாசு உரிமையாளர்கள் வீடு, அலுவலகங்கள் உள்ளிட்ட 7 இடங்களில் 200க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து 2வது நாளாக துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் ரைடு நடத்தி வருகின்றனர். இந்த ரைடுக்கான முக்கிய காரணமாக சொல்லப்படுவது என்னவென்றால், சிவகாசியில் வருடந்தோறும் சுமார் 6000 கோடி ரூபாய்க்கு மேலான பட்டாசு வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. இங்கிருந்து பட்டாசு லாரி டிரான்ஸ்போர்ட் நிறுவனங்கள் மூலமாக இந்தியா முழுவதும் பட்டாசுகள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. அவ்வாறு அனுப்பப்படும் பட்டாசுகளுக்கு விற்பனை முறையாக, அதாவது ஜிஎஸ்டி பில் போடாமல் 1 கோடி ரூபாய்க்கு பட்டாசுகளை அனுப்பினால் பாதி பில், அதாவது 50 லட்சம் மதிப்பில் மட்டுமே ஜிஎஸ்டி பில் போடுவதாகவும், இதில் பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு நடந்ததாக வருமானத்துறையினர் அதிகாரிகளுக்கு தொடர்ந்து புகார் வந்த நிலையில், அதன் அடிப்படையில் சிவகாசியில் பிரபல பட்டாசு ஆலை உரிமையாளர்களுக்கு சொந்தமான 7 இடங்களில் தொடர்ந்து 2வது நாளாக வருமான வரித்துறையினர் ஆய்வு செய்து வருவது தொழிலதிபர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்றைய தினம் 10 குழுக்களாக பிரிந்து 200க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் 7க்கும் மேற்பட்ட இடங்களில் ரைடில் பிரபல பட்டாசு உரிமையாளர்களுக்கு நெருங்கிய மற்றும் தொடர்புடைய நண்பர்கள் வீடுகள், முக்கிய வணிக வளாகங்கள், ஆவணங்கள், கணக்குகள், ரொக்கப்பணம், நகை மற்றும் மின்சாதனங்களில் சேகரிக்கப்பட்ட தரவுகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டனர். நேற்று ஆரம்பித்த ஆய்வானது இரவு முழுவதும் தொடர்ந்து இன்று பகல் வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் சிவகாசி ரயில்வே பேட்டர் ரோடில் அமைந்துள்ள உரிமையாளர்கள் 2 வீடு, டிரான்ஸ்போர்ட், வணிக வளாகம், தலைமை அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் 2 நாளாக இந்த ரைடு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வின் டிவி செய்திகளுக்காக சிவகாசியிலிருந்து மாரீஸ்வரன்.